Hey guys, this is 13th day of 100 days challenges at TNPSC aspirant. நேற்று கொஸ்டின் ஆஃப் த டேயில் தமிழில் கிடைத்த பழமையான இலக்கணம் நூல் எதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு 2 பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த ஆர்டிக்கல் 11. பார்லிமெண்ட் ஹாவ் த பவர் டு மேக் லா. இதுதான் ஆர்டிக்கல் 11ல் சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 11 படி ஒரு பர்சன் சிட்டிசன்ஷிப் அக்வைசேஷன் அண்ட் டர்மிஷன் ரிலேட்டடாக பார்லிமெண்ட் வந்துட்டு லா மேக் பண்ண முடியுன்றது தான் ஆர்டிக்கல் 11ல் சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 11 தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குடியுரிமை பெறுதல், இழத்தல் மற்றும் அதன் தொடர்புடைய விஷயங்களை குறித்து பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம். பார்லிமெண்ட் வந்துட்டு லா மேக் பண்ணலாம். அதுக்கு முழு அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. இன் ஷார்ட், பார்லிமெண்ட் ஹேஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி டு டிசைட் த ரூல்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஃபைனல் டிசிஷனும் பாராளுமன்றம் எடுக்கலாம். ஒரு சிட்டிசன்ஷிப்போட ஃபைனல் லா மேக் பண்ணுறது பாராளுமன்றமாக இருக்கலாம். இதுதான் ஆர்டிக்கல் 11 எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஐ ஹோப் ஆர்டிக்கல் 11 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நேற்று என்னோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்காக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி எல்லோரும் டைம் எடுத்து என்னோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்காக ரிப்ளை பண்ணதுக்கு. அண்ட் இன்றைக்கி நான் மறுபடியும் கால் பண்ணியிருந்தேன் டோல் ஃப்ரீ நம்பருக்கு. அவங்க இன்னும் ஒரு 24 hours வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒரு 3 o'clock மறுபடியும் வரலன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். And this is the status of the community certificate of mine. Let's get on to the question of the day. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். பட் இந்த கொஸ்டினை டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அது என்ன கொஸ்டின்னா, வாட் இஸ் த ஸ்க்ரீன் டைம் ஆஃப் யுவர் மொபைல்? இது வரைக்கும் நீங்கள் மேபி செக் பண்ணாமல் இருக்கலாம். பட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களோட ஸ்க்ரீன் டைமை ஃபர்ஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் எத்தனை ஹார்ஸ் நீங்கள் என்னென்ன ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ தேட் சப்போஸ் உங்களுக்கு அடிக்ஷன் இருந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் ரெடியூஸ் யுவர் ஸ்க்ரீன் டைம். That's the important question that you have to follow. Today no more question than this. உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட இட்ஸ் ஓகே ஃபைன். பட் இந்த ஷார்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் ஸ்க்ரீன் டைமை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்க்ரீன் டைம் அண்ட் உங்களோட கோலை தாண்டி நெக்ஸ்ட்டு வர ரீல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ தட் அதை மைண்டில் வச்சுட்டு ஜஸ்ட் செக் யுவர் ஸ்க்ரீன் டைம் அண்ட் தென் பாய்.